ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தூசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது டைப் 1. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேங்கோ ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங்லாம் நான் சொல்லி கொடுத்ததுனால ஜஸ்ட்டு வந்து நான் எம்போஸ்டு ரோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஜர்தூசியை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மெயினான விஷயம் என்னென்னா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அந்த லைன் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி கேப்புமே வந்து நீங்கள் ஒரே ஈக்குவலாக வந்து கொடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் அதாவது கேப் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லை அதாவது ஒரு ஜர்தூசிக்கும் அடுத்த ஜர்தூசிக்கும் உள்ள அந்த சென்டரில் இருக்கிற கேப், ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கலாம். பட் ஏன் நான் காமிக்கலை அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்னால் உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப்பு இல்லை ஒரு ஹார்ட்டின் ஷேப் இல்லை ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ இது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு நிறைய மெத்தட்ஸ் நான் ஒரே தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருந்தது அப்படின்னா ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது, இது ஃபஸ்ட் லைனாக அதுக்கு கீழே இருக்கிறது செகண்ட் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் முடிச்சுட்டு ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகிறப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே இருக்க லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் 2வது டைம். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இருந்தாலும் நான் கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் சென்டரில் இருந்து கூட நீங்கள் இந்த மேங்கோ ஷேப்பில் சென்டர் சைடில் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். நான் வந்து இந்த மெத்தடையும் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டும் காமிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் போடுறேன். நீங்கள் வந்து நைலான் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜர்தூசியை வந்து மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லென்த்தாக இல்லாமல் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டுன்னு, அந்த லைனில் இருக்கிற ஜர்தூசிக்கு மேலே வந்து நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தூசி என்ன பண்ணுறேன், அதுக்கு அடுத்த இருக்க ஜர்தூசிக்கு கொஞ்சம் மேலே, ரொம்ப கேப்பில் கொஞ்சம் மேலே வந்து நான் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து குட்டியாக லாக் கண்டிப்பாக போடணும். லாக் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணுறேன். அந்த பக்கத்தில் பஞ்ச் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெத்தடில் போட்டால் சென்டரில் இருக்க லைனை விட்டுட்டு அடுத்த லைன் நம்ம போடணும், ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சைடில் நம்ம லைன் போடுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம மேலே ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ஜர்தூசியும் அதுக்கு லைனாக போட்டோம் அப்படின்னா அது வந்து மேட் ஃபீலிங்காக இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதாவது மேலே ஃபஸ்ட்டு லைனில் இருக்க 2 ஜர்தூசிக்கு சென்டரில் கீழே இருக்க லைனில் ஒரு ஜர்தூசி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைட்லேயே வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொண்டு போகிறேன். இப்போ வந்து லாக் போட்டுட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பஞ்ச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ், அடுத்த லைனில் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைடில் செயின் போடுறதா லெஃப்ட் சைடில் செயின் போடுறதான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப்பில் போடுறதுனால. இதுவே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு இது ரைட் சைடில் போட்டோம் அப்படின்னா அடுத்த லைனில் வரப்போ லெஃப்ட் சைடில் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். பட் இது வந்து ஷேப் அப்படி இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போடுறேன். கண்டிப்பாக பஞ்ச் பண்ணி லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு செயின் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜர்தூசியை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி லாக் போட்டுட்டு கண்டிப்பாக எண்ணாட் போட்டு முடிச்சிடணும், ஓகேங்களா? எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் அப்படியே டேரெக்டாக மேலே, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைனுக்கு மேலே இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கீழே இருந்தே கூட மேலே கொண்டு போகலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜர்தூசிக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ நான் ஜர்தூசியை லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா குட்டி ஜர்தூசி, அதுக்கு கொஞ்சம் ரைட் சைடில் நான் பஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன், லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம போடுறது வந்து ரைட் சைடில் நான் ஒரு செயின் போடுறேன். அந்த செயின் போட்டுட்டு ஜர்தூசி லோட் பண்ணுறேன், பஞ்ச் பண்ணி லாக் பண்ணுறேன். அடுத்து நமக்கு எந்த சைடில் வந்து ஸ்பேஸ் வேணுமோ
அதாவது நம்ம இங்கே அதாவது இதோட லெஃப்ட் சைடில் போட்டோன்னா போட முடியாது, நமக்கு வந்து ஜர்தூசி இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரைட் சைடில் நான் வந்து செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஜர்தூசி லோட் பண்ணுறேன். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு லைனில் இருக்க 2 ஜர்தூசிக்கு சென்டரில் வந்து கீழே இருக்க லைனில் இருக்க ஜர்தூசி வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் டீட்டெயிலாக ஒரு நோட்டில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலும் கிளியராக புரியும். இதுக்கு மீறியும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்பில் கூட கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் கூட உங்களுக்கு நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறப்போ இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த 2 ஜர்தூசிக்கும் சென்டரில் ஒரு ஜர்தூசி வரா மாதிரி நெக்ஸ்ட் லைனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரவுண்டாக இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போடுறப்ப நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான், அதாவது மேலே வந்து நம்ம 2 ஜர்தூசி இருந்ததுன்னா கீழே அந்த 2 ஜர்தூசிக்கும் சென்டரில் ஒரு ஜர்தூசி வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கா மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து அந்த செயின் போடுறீங்க இல்லையா, லாக் போட்டுட்டு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு செயின் போடுறீங்கள, அந்த செயின் வந்து நீங்கள் குட்டியாக போட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இதுவே கொஞ்சம் பெருசாக செயின் போட்டு கொஞ்சம் லாங்காக வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுனா அந்த மேட் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ப்ளவுஸில் வந்து ஒரு பீகாக் போட்டாலும் பீகாக்கோட பாடி பார்ட்டில் போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேர்டு எடுத்தாலும் பேர்டோட பாடி பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம போடலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து இது நல்லா லுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ரைட் சைடில் போட்டால் நமக்கு ஸ்பேஸ் அதிகமாகிடும். ஸோ லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன், பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ஒரு ஜர்தூசி இன்சர்ட் பண்ணி பஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நான் ஜர்தூசி லோட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு, அதாவது 2ஆம் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு ஜர்தூசிக்கும் அடுத்த ஜர்தூசிக்கும் கேப் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அடுத்து வர்ற ஒரு லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டில் பஞ்ச் பண்ண அந்த செயின் போட்டோம் இல்லையா, செயினை கொஞ்சம் நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளே தள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அது நம்ம கொஞ்சம் கேப் விட்டதுனால அடுத்து வர்ற செயினும் நமக்கு என்ன ஆகுது, கேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணணும், அந்த தப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் பார்த்துக்குவீங்க வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடா லெஃப்ட் சைடா, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயின் விஷயம் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது, 2 ஜர்தூசிக்கு சென்டரில் ஒரு ஜர்தூசி இருக்கணும். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்னால் நமக்கு ஒரு மைண்டில் வந்துடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம டைப் 1 இது. இப்போ வந்து நம்ம இந்த மெத்தடில், அதாவது லைனு அப்புறம் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி. இப்போ வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பேட்டர்னை வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தூசி வந்து நம்ம லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு லாக் கம்பல்சரியாக போடணும். போட்டுட்டு அதாவது நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பஞ்ச் பண்ணி நீங்கள் செயின் கொண்டு வரீங்க. அந்த நம்ம லைன் குட்டி லைன் போட்டிருக்கோம் இல்லையா லெஃப்ட் சைடில், அது வந்து செயின். அந்த செயின் வந்து எந்த லென்த்துக்கு போடுறீங்களோ அந்த லென்த்தில் தான் நமக்கு வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அந்த நெருக்கமாக இருக்கிறதோ இல்லை கேப் இருக்க மாதிரி இருக்கிற அது வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ரைட் சைடு போடணும், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடு. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போடுறப்போ இந்த மெத்தட் கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரலாம். பட் இதுவே வந்து ஒரு டிசைனில் கொண்டு வரப்போ அந்த டிசைனில் இருக்கிற நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடாரு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி நம்ம செயின் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 லைன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைனில் போட்டுட்டு அடுத்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனுக்கு நம்ம ஒரு ஜர்தூசி வந்து லோட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாகவே. அந்த சென்டரில் இருக்க லைனில் வந்து நம்ம அடுத்த லைனில் வர்றப்போ ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் புரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அதாவது இந்த லைன் போட்டிருக்கிறத ஜர்தூசி அண்ட் லாக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. குட்டியாக போட்டிருக்கிறது லாக். ஓகேங்களா? இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இதை நம்ம கோடு போட்டிருக்கிறது வந்து லோடிங்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி, அதாவது 2 ஜர்தூசிக்கு சென்டரில் ஒரு ஜர்தூசி இருக்கா மாதிரி இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.
அந்த செயின் வந்து நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் போடுற செயின் எந்த ஸ்பேஸில் போடுறோமோ அந்த ஸ்பேஸில் தான் நமக்கு ஃபில்லிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பா மாதிரி, அந்த இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு போட்டால் அடுத்து வர்றப்போ ரைட் சைடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், ப்ராக்டிக்கலாகவும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே மாதிரி எழுதி கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இதுக்கு மீறியும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம கீழேருந்து கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இது கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் ரைட் சைடில் பஞ்ச் பண்ணேன்னா நீங்கள் பஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் இப்போ பஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ மேலேருந்து பார்த்தாலும் 2 ஜர்தூசிக்கும் சென்டரில் ஒரு ஜர்தூசி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு மேலே இருக்க லைனில் ஒரு சென்டரில் ஒரு ஜர்தூசி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெத்தடு, இதுதான் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். நான் ஒரு இதில் காமிச்சிருந்தீங்களா, ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, கேப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனில் இருக்கிறதுல அடுத்த லைன் கொண்டு வரப்போ கேப் கொஞ்சம் அதிகமானதுனால அந்த இடம் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது ஏன் அப்படி நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம அப்போவே சரி பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தாலும் அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வர்றப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராமல் கரெக்ஷன் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு வரணுன்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பஞ்ச் பண்ண முடியாது, ரைட் சைடில் தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. அதாவது நம்ம போடுற செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து போடுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் நான் ஃபைனலாக காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறையா டிப்ஸு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போது இந்த கார்னரில் வரப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு மெத்தட், அதாவது செயின் போடுறதுக்கு இன்னொரு மெத்தட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிட்டு செயின் எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போடலை, அதாவது ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி நான் போடலை, கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, கிராஸாக போட்டு என்ன பண்ணியிருக்கேன், பஞ்ச் பண்ணி இப்போ லாக் பண்ணிவிட்டு அடுத்து நான் இப்போ போட்டு காமிப்பேன் பாருங்கள். ரைட் சைடில் போடுறப்போ செயின் வந்து நான் இப்படி போடலை, அப்படி கொஞ்சம் அதாவது லைட்டாக ஸ்லாண்டிங்காக நான் வந்து பஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது ரெண்டில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது செயின் வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக போடுறீங்கன்னா அந்த மாதிரி போடுங்க, ஸ்ட்ரைட்டாக போடுறீங்கன்னா அந்த மாதிரி, எது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஃபைனல் வரைக்கும் போடுங்க. ஜஸ்ட் உங்களை ரெண்டுமே ஐடியா காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த மேங்கோ ஷேப்லேயே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது ஸ்லாண்டிங்காக போடுறப்ப அதோட லுக் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ஜர்தூசி இருக்கு இல்லையா, ஜர்தூசிக்கு பக்கத்தில் நம்ம அதாவது கொஞ்சம் கனெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டோம், கீழே இருக்க லைனுக்கு வந்து ஜர்தூசி போடலான்னா ஷேப் மாறிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற ஜர்தூசி கண்டினியூ பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக முடித்த ஜர்தூசிக்கு பக்கத்தில் நான் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணி லாக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் போடுறேன், லெஃப்ட் சைடில் கிராஸாக தான் போடுறேன். அப்போ வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜர்தூசியை லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நான் வந்து அதாவது லெஃப்ட் சைடில், ஸோ நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் அப்படியே லைனாக கொண்டு வந்துடாதீங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லைனாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங் நல்லா இருக்காது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக போட்டதுக்கும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம போட்டதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த குட்டியாக போட்டிருக்க நாட்டை என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்லாண்டிங்காக போடாமல் அப்படியே பக்கத்துலேயே ஒட்டி பஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போட்டதுக்கு இப்போ நம்ம போட்டிருந்த லாஸ்ட் ஒரு 2 லைனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் பஞ்ச் பண்ணாமல் ஸ்லாண்டிங்காக பஞ்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபைனல் லுக் நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.